தமிழக சட்டசபை தேர்தல் முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துள்ளது. திமுக, அதிமுக என இருபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி புதிதாக களம் இறங்கிய விஜயின் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை பிடிக்க தயாராகி வருகிறார் விஜய். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் சந்தித்த முதல் தேர்தலிலேயே முதன்மை சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளது தமிழக அரசியலில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில திராவிட கட்சிகள் இரண்டையும் வீழ்த்தி விஜய் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளார். இது மட்டுமின்றி 2000க்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகள்ல அறிமுக தேர்தலிலேயே நாட்டிலேயே அதிக வாக்கு சதவீதம் பெற்ற கட்சிகள்ல விஜயின் தாவேகா முன்னிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 233 போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது 35% வாக்குகளை பெற்றுள்ளது. இது புதிய கட்சிகளுக்கான சாதனையாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் 2013ஆம் ஆண்டு அறிமுகமான ஆம் ஆத்மி கட்சி 70 தொகுதிகளில் 28 இடங்களை வென்று 29.5 வாக்குகள் பெற்றது. ஆந்திர பிரதேசத்தில் 2014 அறிமுகமான YSR காங்கிரஸ் கட்சி 266 தொகுதிகளில் 70 இடங்களை கைப்பற்றி 27.9% வாக்குகளை பெற்றது. பீகாரில் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட லோக் ஜனசக்தி கட்சி 178 தொகுதிகளில் 29 இடங்களை வென்று 12.6% வாக்குகளை பெற்றது. 2004இல் ஆந்திர பிரதேசத்தில் தொடங்கப்பட்ட தெலுங்கானா ராஷ்டிர சமிதி 54 தொகுதிகளில் 26 இடங்களை வென்று 6.7 வாக்குகளை பதிவு செய்தது. பிரசாந்த் கிஷோர் 2024ஆம் ஆண்டு அன்று பீகார்ல ஜன் சுராஜ் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். இந்த கட்சி பீகார் சட்டசபை தேர்தலில் 238 தொகுதிகளில் போட்டியிட்டது. முதலில் சந்தித்த இந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 3.44% வாக்குகளை மட்டுமே பெற்றது. இப்படி கடந்த 26 ஆண்டுகளில் புதிதாக தொடங்கப்பட்ட எந்த ஒரு கட்சியும் முதல் தேர்தலிலேயே இவ்வளவு அதிக வாக்கு சதவீதங்களை பெற்றதில்லை. இதனால் விஜயின் தாவேகா 30%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களின் ஆதரவையே இந்த தேர்தல் முடிவு வெளிப்படுத்தியுள்ளது. தற்போது ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் விஜய்க்கு திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க இருப்பதால் 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க திமுக தடுமாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.